பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். மகிழ்ச்சியாகிறீங்களா? இல்லை சிரிச்சிங்களா? முதல்ல சிரிச்சிட்டு தான் சப்ஜெக்டுக்குள்ளே போணுச்சு. நானும் சிரிச்சிட்டேன், அவ்வளோதான், நீங்களும் சிரிச்சிட்டிங்க. புரியுதுங்களா? மொத்த பேருக்கு சிரிப்பு வந்துடும். சரி, நல்லா பசி எடுத்துதா? நல்லா மனம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? என்னடா வித்தியாசமாக கேள்வி கேட்குறாரு, சொந்தக்கார மாதிரி கேட்குறாரு. புரியுதுங்களா? இது மாதிரி யாருமே இது வரலாம் விட்டதில்லை, இந்த மாதிரிலாம் நடத்துனதே இல்லை. ஆமாம், இந்த உண்மை மார்க்கம் இப்படி தான் இருக்கும். எப்படி நல்லா பசி எடுத்துதா? நல்லா பசி எடுக்கணும். ஒரு ஜீவராசிக்கும் பசி எடுக்கணும். ஒரு ஜீவராசியும் நல்ல உணவை உண்ணு நம்ம நலமோடு வாழ வேண்டும். பாடம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குதா? வித்தியாசமாக இருக்குதுல்ல? செம ஜாலியாக இருக்கும் அது. புரியுதுங்களா? சிரிச்சிக்கினே பேசுகிற பாருங்க. ஏன் சிரிச்சின்னு பேசுகிறேன்? உண்மை மார்க்கத்தில் அப்படி தான் இருக்கான். 3 மார்க்கத்தை கொண்டு வருவேன். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், உண்மை மார்க்கம். பக்தி மார்க்கம் என்பது ஒரு 8வது, ஞான மார்க்கம் என்பது 10th, உண்மை மார்க்கம் என்பது +2. 3 மார்க்கத்திலங்கிறேன் நான். புரியுதுங்களா? இதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். சும்மா லைட்டாக கொஞ்ச நாளைக்கு டச் பண்ணுறேன். பாடத்துக்குள்ளே போவோம், செம்ம ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் மக்களுக்கு தெரியட்டும். இப்போ தானே ஆரம்பிச்சுக்கிறேன், இப்போ தானே கொஞ்சம் தெரியுது. அதுக்காக கொஞ்சம் அதை நிறுத்தி வச்சுக்கிறேன். நான் தெளிவான விளக்கங்கள் கொடுக்கும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. தெரியாது, இப்போ தான் போயின்னு இருக்குது. இது வந்து ரீச் ஆகின்னு இருக்குது, பார்க்குறாங்க எல்லோரும். நீங்களும் பல பேர் இதை பார்த்துட்டு இதை பல பேர் சொல்லுவீங்க, இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. இன்றைக்கி பிபி பார்க்கலாமா? பிபி அதிகமாகிறவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ 3 முறை பாருங்கள். இந்த வீடியோவை 4 முறை பாருங்கள். புரியுதுங்களா? திருப்பி பாருங்கள். பிபி கொஞ்சம் குறையும், ஒரு பெனிஃபிட்டு தானே. ஏன் பிபி குறையுது இந்த வீடியோவை பார்த்தா? சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிக்கும் போது நோயாளினே உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? எப்படி உங்களுக்கு பிபி கொஞ்சம் ஏறி இருந்தால் சல்லுன்னு இறங்கிடும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, சிரிக்கும் பொழுது சுரக்கிற ஹார்மோன்கள் அனைத்தும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சத்தாக மாறும். உண்மை மார்க்கத்தில் என்ன ஒரு சத்துன்னு சொல்லி கொடுப்பாங்க, சக்தி கட் பண்ணுவாங்க. அங்கே வந்து 2த்துல சக்தி வரும். பக்தி மார்க்கத்தில் சக்தி வரும், ஞான மார்க்கத்தில் சக்தின்னு கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? உண்மை மார்க்கத்தில் அது 2த்தையும் கட் பண்ணிட்டு சத்துன்னு கொண்டு வருவாங்க. உயிர் சத்து. முருங்கைக்கீரையில் சத்து இருந்தது, காராமணியில் சத்து இருந்தது. புரியுதுங்களா? எல்லாத்துலேயுமே சத்து தான் சொல்லுவாங்க. அந்த பழம் சாப்பிட்டா அவ்வளோ சுவை, அந்த நல்ல சத்துங்க, அந்த நல்ல சத்தான பழங்க. அது எல்லாத்துலேயும் என்ன கொண்டு வருவாங்க? சத்து. இதுதான் ஆதி நிலை, இதுதான் பிரபஞ்சகம்னு சொல்லி தருவேன். பசி என்பது பிரபஞ்சகம். உலகத்தில் யாரும் சொல்லலை இதுவெல்லாம். பசி என்பது பிரபஞ்சகம். எல்லாரும் சிந்திக்கிறாங்க இன்றைக்கி. வித்தியாசமாக இருக்குது இது. புரியுதுங்களா? உணவு என்பது பூமி. புரியுதுங்களா? கிளைமேக்ஸ் பாருங்க. பசி என்பது ஆதி தந்தை பிரபஞ்சகம். உணவு என்பது ஆதி தாய் பூமி தாய். சூப்பராக பாருங்க. புரியுதுங்களா? இது அதனால் பிபி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அடிக்கடி இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது சிரிங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சிரிப்பீங்க. சிரிக்கும் போது குறையும். அதே போல் இந்த சிரிப்பு பயிற்சின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த பயிற்சிகள்லாம் இருந்தால் கொஞ்சம் கலந்துங்க. எந்த விதத்தில் இருந்தாலும் சரி. சிரிப்பு வீடியோ கூட நிறைய பாருங்கள். நீங்கள் வந்து வீடியோலாம் இருக்குன்னா சிரிக்கிற மாதிரி இதுனா பாருங்கள். இந்த பீச் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் போகிறவங்களாம் சிரிப்பாங்க நின்று நல்லா ஹாஹான்னு. அதெல்லாம் நல்லது, ரொம்ப நல்லது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மைண்டு நல்லாயிருக்கும். அந்த பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்து கண்ணை முடிக்க வச்சுப்பார். பிபிக்கிறவங்களுக்கு தெரியும், சாதாரணமான ஆளுங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறது, அவர் சொல்கிறது 100% உண்மைங்க அண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அவஸ்தை கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் புரியுதுங்களா? அது மாதிரியே அந்த சிரிங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மன நிறைவோடு வாழுங்க. கிளைமேக்ஸ் என்ன வரும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 வீடியோ வரும். ஒரு சேனல் பேர் வந்து மூலிகை மகேந்திரன்ற சேனல். இன்னொரு சேனல் பேர் வந்து மண் திருவிழா மண் குளியல்னு வரும். 2 லைன் வரும். மண் திருவிழா மண் குளியல் 2 சேனலு. 2 வீடியோ பாருங்கள். சரி, எவ்வளோ வீடியோ பார்க்க போகிறீங்க பாருங்கள். இதுவும் கொஞ்சம் கூட சேர்த்து பாருங்களேன். இதில் நல்லா சிரிக்கலாம். எப்பொழுதுமே சிரித்து கொண்டே வீடியோக்கள் வரும். புரியுதுங்களா? பசிக்கும் உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். இதுவே ஆதி நிலை. உண்மையாக சொல்கிறேங்க. இந்த பாடம் கடந்து உள்ளே போகும்போது ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் என்னப்பா இப்படி இருக்குது.
இந்த கலி உலகத்தில் இந்த வானம் இப்படி ஒரு பாடத்தை நடத்துறதுக்கு அமைச்சு கொடுக்குது. அதே மாதிரி என்னுடைய உடல் உணர்வு இந்த பிரபஞ்சகத்திலிருந்து என்ன உள்வாங்கியதோ அதை மட்டும் சொல்லுவேன், வேறு எதையும் நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? சூப்பராக இருக்கான். 10th 8வது படிச்சிங்களா? பாஸ் ஆகிட்டிங்களா? 10th படிச்சிங்களா? பாஸ் ஆகிட்டிங்களா? +2 வாங்க. உங்களை பசி மார்க்கம் அன்புடன் அழைக்கிறது +2 பாடத்துக்கு. புரியுதுங்களா? 8வதுலேயே இருந்துடாதீங்க, அதுவே உலகன்னு. புரியுதுங்களா? 10வதுலேயே இருந்துடாதீங்க. புரியுதுங்களா? ஞான மார்க்கம் அதிலே இருந்துடாதீங்க. அதில் பாஸ் ஆகி உண்மை மார்க்கத்துக்கு வாங்க. உண்மை மார்க்கத்தில் என்னுடைய மாணவர்களாக சிரிச்சிக்கினே இருப்பாங்க. எப்பொழுதும் எப்படி சிரிச்சிக்கினே இருப்பாங்க அவங்க. அதான் உண்மை மார்க்கம். ஏன் சிரிக்கிறாங்க? உண்மையை அறிந்தவன் சிரிச்சிக்கின்னு தான் இருப்பான். எப்படி சீரியஸாக இருப்பாங்க? சீரியஸெல்லாம் இருக்க மாட்டாங்க. எங்குமே இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன இருக்குது? கோபமாகுது, சீரியஸாகுது. மேலே பிரபஞ்சத்தில் சீரியஸுக்குதா சிந்திக்க வைக்கிறோம் உங்களையே சொல்லுங்களா? பிரபஞ்சத்தில் சீரியஸா பாடமே சீரியஸான நானும் நடத்தினவன். நான் 3 மார்க்கத்தில் இருந்தவன். 3 மார்க்கத்துலேயும் தெரியும், 3 மார்க்கத்துலையும் தெரியும். பக்தி மார்க்கமும் தெரியும், ஞான மார்க்கமும் தெரியும், உண்மை மார்க்கத்துக்கு பேசிக்கிறேன். புரியுதுங்களா? இந்த மார்க்கம் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு தான் இந்த உடல் உள்வாங்கி அது பேசுது. புரியுதுங்களா? மகிழ்ச்சியாக இருங்க, ஜாலியாக இருங்க. உண்மை மார்க்கத்தில் வந்தீங்கன்னா சிரிச்சிக்கினே இருப்பீங்க. இப்போ தான் காலை எடுத்து வைக்கிறீங்க. அப்போ பிரபஞ்சகத்தில் மகிழ்ச்சியாக தாங்க இதான் எப்பொழுதுமே. டென்ஷனாகவே இல்லையா? டென்ஷன்லாம் கிடையாது மேலே. புரியுதுங்களா? நீங்கள் தனக்குள்ளே 2 செயலை கொண்டு வாங்க. வெளியே சொந்த பந்தங்களில் சிரிக்கலாம், அது பர்மனெண்ட்டாக கிடைக்காது. அது கொஞ்ச நேரம் கிடைக்கும், வேறு மாதிரி திரும்பிடும் அது. புரியுதுங்களா? தனக்குள் மகிழ்ச்சியை உருவாக்குங்கள். தன் உடல்கிட்ட மகிழ்ச்சியோடு வாழுங்கள். தனக்குள் சிரிங்க. நான் சிரிப்பேன், என்னுடைய உறுப்பெல்லாம் என்னை நலமோடு வாழ வைத்து கொண்டிருக்குது. சிரிப்பும் சிரிக்கிறேன், என் உடலையும் வாழ்த்துறேன். இப்படி தான் இருக்கும் இந்த உண்மை மார்க்கம். வித்தியாசமாக இருக்கும். புரியுதுங்களா? உண்மையாக சொல்கிறேன். இந்த அளவுக்கு சிரிச்சிக்கணும் பாடங்களில் நீங்களே நல்லா சிரிக்க போகிறீங்க. புரியுதுங்களா? அதனால் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன் நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.